செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்கள் தனலட்சுமி. என்னங்க, நம்ம 9 அத்தியாயங்களை முடிஞ்சு 10வது அத்தியாயமாக குடந்தை ஜோதிடர் அத்தியாயம் வாயிலா மீண்டும் உங்ககிட்ட தொடர ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த அமர காவியத்தை. சரிங்க, பொன்னி நதிங்கிறதே ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா சோழ மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நதி உருவாகி வருது. அந்த நதி நீர் நிறைஞ்சு பல கிளையாறுகளா நிறைய ஊர்களுக்கு நிறைய மக்களுக்கு பயனுள்ள விதமாக போயிட்டு இருக்கு. அப்படி போற அந்த நதி காடு மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இருக்குங்க. எங்க வருதுங்க? ஆமாங்க, கடல்ல போய் தான் கலக்க போகுது. நதியோட இறுதி இடமா. எப்படி? ஆமா, அதோட முடிவு எங்க இருக்கு? எல்லாத்தையும் அணையா தடுத்து நிறுத்த முடியாது இல்லைங்களா? அப்படித்தாங்க இந்த பொன்னி நதியும் அதோட காதலனை மணாலனை சந்திக்கிறதுக்காக வர்றோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட ஒரு நதி கிளையாறுகளா பிரிஞ்சு நிறைய ஊர்களுக்கு பயன்பட்டு கடைசியா கடல்ல கலக்க போற அந்த ஒரு நிகழ்வை எவ்வளோ அழகா சொல்றாரு. ஆமாங்க, ஒரு தலைவனும் தலைவியும் ரொம்ப நாள் பிரிஞ்சு அவங்கள சந்திக்கும் போது அந்த தலைவியோட மன நிகழ்வு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாவே அந்த பொன்னி நதி கடல்ல கலக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க நம்ம கவிஞர். சரிங்க, அந்த நதி ஓடி வர வழியில நம்ம விவசாயிகள் நீர்நிலைகள் ரொம்பவே வறண்டு போய் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மழை பொழிஞ்சு நீர்நிலைகள் நிறைஞ்சு அது பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னோடனே அவங்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதை எப்படி வரவேற்கிறாங்கன்னா, மலர்களை தூவி பொங்கல் வச்சு படையல் பண்ணி அந்த அவங்களோட வேளாண்மைக்கு ஆதாரமாக இருக்கிற நீரை வரவேற்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷத்தோட இரு கரைகளையும் நிற்கிறாங்க. நம்ம சோழர் மன்னர்கள் நீர்நிலைகள் மேலே கொடுத்த முக்கியத்துவம் என்னென்னா, நீர் நிறைஞ்சு வெளியில் போயிடக்கூடாது, அப்படி போகிற நீர் மக்களுக்கு துன்பமாக ஆயிடக்கூடாது, பயன்பாடு இல்லாமையும் போகக்கூடாதுன்னு அணைக்கட்டுகளை ரொம்பவே உறுதியாகவும் உயரமாகவும் கட்டினாங்க. அதுக்கு பாதுகாப்பாக புன்மை மரங்கள் கடம்ப மரங்களையும் நட்டு வச்சாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பசுமையாகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது அந்த இடங்களும். அப்படி இந்த அழகையும் ரசித்து மக்கள் கொடுக்குற அந்த வரவேற்பையும் ஏற்றுக்கிட்டு நதி பல கிளையாறுகளா 1 10 100 ஆறுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்படி பிரிஞ்சு போன ஒரு பகுதி தான் அரிசிலாறு. காவேரிக்கு தென்புறத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இந்த அரிசிலாறு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள சூரிய ஒளி கூட புகாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மறைவான பகுதியில் இருக்கு. யாருக்குமே அங்கே இப்படி ஒரு நதி இருக்குன்னு சொல்லித்தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மறைவான இடத்துல இருக்குதுங்க. அந்த நதிக்கும் கூட ஒரு ஆசை என்னன்னா, நம்மளும் வெளியில போக மாட்டோமா, நம்மளை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு அதுவும் ஒரு அந்தப்புறத்தை கண்ணி அளவுக்கு ஏங்கி போயிருக்குங்க. சரிங்க, அந்த நதியை கூட ஒரு அந்தப்புறத்து கண்ணி அப்படின்னு ஒரு உயர்வான ஒரு பதவியை கொடுத்து ஒரு பெயரை கொடுத்து சொல்றாரு நம்ம கவிஞர். அந்த நதி வழியா ஒரு அன்னம் மாதிரி இருக்கிற ஒரு படகு வந்து ஒரு விசித்திரமான படகு அந்த நதியை நோக்கி வந்துட்டு இருக்குங்க அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள. உடனே இந்த நதிக்கே யாரு இந்த இடத்துக்கு வர்றா, அந்த படகுல வர்றவங்க யாரு அப்படின்னு நதியே பார்க்குதுங்க. சரிங்க, அந்த படகுல வந்தது யாருன்னா, ஒரு 7 உலகத்தையும் ஆளற அளவுக்கு ஒரு சக்கரவர்த்தி ஒரு இளவரசினா அவங்களோட முகம் எவ்வளோ ஒரு பொலிவாக இருக்கும். ஏன்னா நாட்டையே ஆள போகிறவங்கன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பொலிவுன்னு சொல்கிறது என்னன்னா, வீரம் கல்வி அறிவு எல்லாமே அவங்க முக பாவனைகளாக தெரியும் இல்லையா அவங்கள பார்க்கும்போதே. அப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தினியா ஒரு பொண்ணும் அவங்க கூடயே அழகுல சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சுந்தரி ஒரு பொண்ணு வர்றாங்க. இந்த ரெண்டு பேரோட பேரு பார்த்தீங்கன்னா மீளலோசினி நீலலோசினி. அந்த பெண்கள்ல ஒருத்தி வீணையை வந்து மீட்டிக்கிட்டே வர்றாங்கங்க. அந்த வீணையை மீட்டுற விதமும் அந்த விரல்கள் போற விதமும் பார்க்கும்போது அந்த நதியே பொறாமைப்படுது. இது என்ன ஒரு அழகு, பார்க்கவே இவ்வளோ ஒரு கேட்கும் போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இயற்கையே அதோட இயல்பான சத்தத்தை நிறுத்திருச்சுங்க அவங்க வீணையோட இசையை கேட்டு. ஆமாங்க, நதி எவ்வளோ சலசலன்னு ஓடிட்டு இருக்கும்.
அடர்ந்த வனத்துக்குள்ள இருக்க காட்டுல இருக்க பறவைகள்லாம் எப்படி கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும். அந்த குயில்களும் கிளிகளும் கூட அதோட சத்தத்தை நிறுத்திட்டு அந்த வீணையோட இசையும் அந்த பாடலோட இசையும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க அந்த ஒளிய. சரிங்க. இவ்வளோ பெரிய அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இந்த 2 பெண்களும் எதுக்காக உள்ள வர்றாங்க? நதியே பிரமிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அவங்க யாரு அப்படிங்கிறத வரப்பகுதியில தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.